என்னங்க சாவிய கொடுங்க. எதுக்கு? இன்னைக்கு தானே நம்ம பையனை பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லி தரகர் தங்கமணி லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்கு? அதுக்குன்னு கேட்டீங்கன்னா விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டாமா? சாவிய கொடுங்க. சாவியை கேட்டுதான் இங்க வெட்டு குத்து நடக்கும் தெரியுமா? இந்த வீட்டுல எப்ப விருந்து நடந்திருக்குது? ஏதோ நாம சம்பாதிச்சோமா, நாம சாப்பிட்டோமா, நாம தூங்கணுமான்னு இருக்கணும். வரவும் போறவனுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொடுத்துக்கு என்ன சத்திரமா? நமஸ்காரம் பிள்ளவாள். வாங்க வாங்க. என்ன திடீர்னு? இல்ல திடீர்னு இன்னைக்கு வரதா லெட்டர் போடத்தானே வரல? லெட்டரா? அதாங்க நான் சொன்னேனே லெட்டர். வரல என்ன? நாம என்ன? இத பாருங்க, இந்த கார்பரேஷன்ல நம்பர் மாறுற உடனே லெட்டர் எல்லாம் மாறி மாறி போயிடுது. லெட்டர் மட்டும் நேரத்துக்கு வந்திருந்தா இங்க உங்களுக்கு நடக்கிற வைபோகமே தண்ணிப்பட்ட பாடு. அதனால இல்லைங்க, பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க. என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? அடே கம்பவுண்டர், கூப்பிட்டீங்களா சார்? நேரா ஹோட்டலுக்கு போய் பாதாம் அல்வா 10, பட்டர் மலாசா 10, பாதாம் கீர் 10, வெங்காய மசாலா தோசை 10, பான் பீடா 10. இது அதுல- அத்தனையும் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அதுல ஜின்டான தெளிக்க சொல்லு. சார் இப்படிதாங்க சம்சார சௌகரியமா இருந்தா வீட்லயே செஞ்சிடுவோம். ஓஹோ. ஒருவேளை உடம்பு நல்லா இல்லைன்னு வைங்க, வெளியே வாங்கிக்குவோம். இவ்வளவு கூரங்க, இவ்வளவு பையன், இப்படி ஆத்திட்டு இருந்தான் டீ. அவங்கிட்ட நான் வாங்கி 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 இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களா? அது கிடக்கட்டுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அம்மா, இவர்தான் காத்தவராயன் பிள்ளை. அம்மா தான் தெரியாதோ? சம்பந்தி பொண்ணு எங்கம்மா? ஐயோ, இதாங்க பொண்ணு, பெரிய கோடீஸ்வரிங்க. கோட்டீஸ்வரியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் உட்கார்த்துங்களா? நீங்க கால் மேல கால் போட்டதுதான் நியாயம், சாஞ்சதுதான் தர்மம். நீங்க சரளமா பேசுங்க. சொல்லேண்டி. கொஞ்சம் சரளமா பேசுமா. இத பாருங்க, நான் நிறைய பையன்களை பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு எதுவும் திருப்தி இல்ல. எப்படிங்க? என் பையனை பார்க்காம உங்களுக்கு எப்படி திருப்தி வரும்? உங்க பையனை பத்தி கல்யாண தரகர் ஓஹோன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலான்னு வந்த. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பையனை கூட்டிட்டு வாங்க. என்னங்க பொண்ணு ரொம்ப சரளமா பேசுதுங்க. அந்த அம்மா கோட்டீஸ்வரி, சரளம் சப்ஜாடா வரும். அப்ப நான் ஒண்ணு செய்யறேன், பையனை போய் நீட்டா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா அனுப்பிடுங்க. காமு, கொஞ்சமா பழத்தை பார்த்தா 10 நாளைக்கு வரும் போல தெரியுது. தேங்காய் பார்த்தா சமையலுக்கு 2 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல ஒரே தள்ளா தள்ளு. எனக்கு தெரியாதுங்களா? என்னது என்னமோ தெரியாதுன்னு கேக்குறாங்க? ஒண்ணு இல்லைங்க, பையன் மணிக்கு ஒரு Dress மாத்துவான்னு சொன்னேன். எனக்கு தெரியாதுங்களான்னு சொல்லிச்சு. நான் போய் பையனை கூட்டிட்டு வந்தேன். ஹோட்டல்ல இருந்து டிபன் வந்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சு 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 வை. இது வேற இடைஞ்சல், இதை நான் எடுத்துட்டு போறேன். உங்க பையன் என்ன ஹைட்? என்னை விட 1 இன்ச் உயரம், அவரை விட 1 இன்ச் கம்மி. அப்பா, இன்ஜெக்ஷன் பாதியிலேயே ஊசி தொங்கட்டுமே வந்து போட்டுக்கிறது முக்கியமானவங்க இல்ல. இந்தாங்க நம்ம குழந்தை வளர்ந்துட்டான். பேரு சந்திரன். MBBS வரைக்கும் படிச்சிருக்கான். நல்லா ஆடுவான், நல்லா பாடுவான். ஆனா இந்த பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் கொஞ்சம் கூச்சம். கண்ணா, கொஞ்சம் நிமிந்து பாரு. கோட்டீஸ்வரி, என்ன ஏண்டா பாக்குற? என்னதான் 25 வருஷமா பாக்குறியாடா? பார்க்க மாட்டான். பார்த்துட்டான்னா ஒரே அமுக்கு விடவே மாட்டானே. கமு, வந்து நீயும் சொல்லேண்டி. சந்திரா, பொண்ணை பிடிக்குதா இல்லையான்னு சொன்னாதானே கல்யாணம் நிச்சயம் பண்ண முடியும். நான் எந்த பொண்ணையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வேற எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி போற? நான் எந்த பொண்ணை ஏற எடுத்து பாக்குறேனோ அவதான் என் கல்யாண பொண்ணு. அப்ப நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குங்க. இவன் எப்ப ஏர் எடுக்கிறது, எப்ப மாடு ஓட்டுறது, எப்ப உழுவுறது? நான் சொல்லி வைக்கிறேன், இந்த வீட்டுல வெட்டு குத்து விழும். பாக்குறது பாக்கலாம், ஏர் எடுத்து கோட்டீஸ்வரம் பொண்ணா இருக்கணும். இருக்கட்டும், அவங்க தான். என்ன இப்போ நல்லதானே நம்ம பேசுறோம். என்னங்க அஞ்சலே, இந்த வேணி எடுத்துட்டு போய் பழைய சாமானம் போட்டு வச்சிருக்கோமே அந்த ரூம்ல போய். அஞ்சலே, அது அங்கே இருக்கட்டும். நீ போ. அதேமா எடுத்து போ சொல்றேன். மீட்டாத வீணைக்கு அப்புறப்படுத்த வேண்டியதுதானே? இல்லம்மா, அந்த வீணை இங்கதான் இருக்கணும். அதை நீ மீட்டி பாடித்தான் ஆகணும். உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன்னு என் மகன் என்கிட்ட சொன்ன போது, என்னடா சீதனம் கொண்டு வர போறா என் மருமகன்னு வேடிக்கையா கேட்டேன். 2 பெரிய சீதனம் கொண்டு வர போறான்னு சொன்னான். அது என்னன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாமா எனக்கு புரிஞ்சது. உன் அழகையும் உன் குரலையும் தாமா அவன் சொல்லியிருக்கிறான். இத பாருமா சாந்தி, உன் புருஷன் படத்து முன்னால நின்று நீ செய்யற பூஜையை விட உன்னுடைய சிரிச்ச முகமும்
உன் பாட்டும் தாமா அவனுக்கு ஆத்மசாந்தி கொடுக்கும். நீ பாடு. நான் லயிச்சு பாடினது அந்த காலம். இப்ப என்னால பாட முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்ணா, பேராண்டி, என்ன தாத்தா? என்னடா அதுக்குள்ள தூக்கம்? மணி 10 ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். உனக்கு என்ன ஸ்கூல் இல்ல, ஜாலி. நீ என் பேரன் தானே? ஆமா. நான் ஒண்ணு சொன்னா செய்வியா? என்ன செய்யணும்? ஓஹோ, அம்மாவை பாட்டு பாட வைக்கணுமா? ஓகே, ஐ அம் ரெடி. புடி 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 புடி. என்கிட்ட எல்லாம் இது முடியாது. ஒத்துக்க மாட்டேன். நான் பாலை வச்சுக்கிட்டு வீடு புறாவும் தேடிட்டு இருக்கேன். தாத்தாவும் பேர்னு இங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்தா பால் சாப்பிடு. மாட்டேன். நீ பாட்டு பாடினாதான் நான் குடிப்பேன். ஓஹோ. அத்தான் வருவதே இன்பம். ஆசிரியர் குரங்கு. எப்பா டீச்சர் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அத்தான் வருவதே இன்பம், ஆசிரியர் குரங்கு. யார் இப்படி எழுதுனது? எழுதினவங்க மரியாதையா எழுந்து நில்லுங்க. எழுதினவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அத சொல்லுங்க. இல்ல எல்லாரையும் உதைக்க போறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்ணா, நீ நல்ல புள்ள. யாருன்னு சொல்லு. நான் தான் டீச்சர். நீயா? கண்ணா, நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட. கைய நீட்டு. நடந்த பரீட்சையில முதல் மாணவனா வந்திருக்கிறது யார் தெரியுமா? இல்ல, போன பரீட்சையில 2ஆவதா வந்த ராமு இப்ப முதல் மாணவனா வந்திருக்கான். கண்ணன் தான் இப்ப ரொம்ப கெட்டு போயிட்டானே. இரு உங்க தாத்தா கிட்ட சொல்லி உன்னை கண்டிக்க சொல்றேன்.